வணக்கம் நண்பர்களே. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள மிக புனிதமான தலமாகும். இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று அருள்பாலித்த தலம் என்பதால் பக்தர்கள் மனத்தார வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் முருகனை வணங்கும்போது முதலில் கடலில் பின்பு நாழிகிணறு நீராடி உடல் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் கோவிலுக்குள் சென்று விநாயகரை வணங்கி முருகப்பெருமானின் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். முருகனை தரிசிக்கும்போது ஓம் சரவணபவ் என்ற மந்திரத்தை 108 முறை அல்லது முடிந்த அளவு ஜபிக்கலாம். அதேபோல் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது திருப்புகழ் பாடல்களை பக்தியுடன் பாராயணம் செய்யலாம். முருகனுக்கு சிவப்பு மலர்கள், செவ்வரளி மாலை, பால், பன்னீர், சந்தனம் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடலாம். முக்கியமாக மனதில் உள்ள கவலைகள், நோய்கள், கடன் பிரச்சினைகள், திருமணத் தடை, வேலைவாய்ப்பு போன்ற வேண்டுதல்களை முருகனிடம் நேர்மையாக சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறுதியாக வெற்றிவேல் முருகன் ஆரோகரா என்று பக்தியுடன் கூறி வணங்கினால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. திருச்செந்தூர் முருகன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.